சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இந்த ஆள் கூட கார்ல போனேன். கார்ல போனியே இல்லையா? நீ வந்து எவ்வளவு நேரம் நான் சொல்லுமா? நான் வரவே இல்லை. அப்ப நான் வரவே இல்லை. ஐயோ, வண்டி வந்து வண்டி டிரைவர் இருந்தாரா? இல்லமா. ஒரு வார்த்தை அவர்தான் என்னை கப்பல். அப்ப நீங்க தான் கூப்பிட்டீங்க. ஸ்டேஷன்ல உட்கார வச்சிரலாம். அப்ப நீங்க தான் வந்தீங்க. இல்லைங்க. பிரச்சனை தான் ஏன் சொல்லுங்க. பிரச்சனையா இல்ல. நீங்க வந்தீங்களா? கடந்த ஆண்டு கட்சி ஆரம்பித்த விஜய் அடுத்த ஆண்டு வரக்கூடிய தேர்தலையொட்டி தமிழகம் முழுவதும் மக்கள் சந்திப்பை நடத்தி வருகிறார். அப்போது கையில் மைக் கிடைக்கும் போதெல்லாம் விஜய் பெண்கள் பாதுகாப்பு, பெண் உரிமை என்று பேசி வரும் நிலையில் தாவேகா மாவட்ட செயலாளர் ஒருவர் சொந்த கட்சி மகளிரணி நிர்வாகியின் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜே செந்தில்நாதன். விஜயின் ரசிகர் மன்றத்தில் நீண்ட காலமாக பயணித்து வந்த இவருக்கு விஜய் கட்சி தொடங்கியதுமே நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டது. இந்த நிலையில் செந்தில்நாதன் தனது மாவட்ட செயலாளர் பதவியை பயன்படுத்தி தாவேகா மகளிரணி நிர்வாகி ஒருவரின் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்ததாக புகார் எழுந்தது. சம்பவத்தன்று இரவு 11 மணியளவில் நாமக்கல்லில் உள்ள மாவட்ட மகளிரணி நிர்வாகியின் வீட்டிற்குள் ஜே செந்தில்நாதன் நுழைந்து கதவை பூட்டியுள்ளார். இதனை பார்த்த பெண்ணின் உறவினர் வீட்டின் கதவை உடைத்து கொண்டு உள்ளே புகுந்து கையும் களவுமாக பிடித்து செந்தில்நாதனை சரமாரியாக தாக்கியுள்ளனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் மகளிரணி நிர்வாகியுடன் செந்தில்நாதன் திருமணத்தை மீறிய உறவில் இருந்தது தெரிய வந்துள்ளது. பின்னர் இருவரையும் தாக்கிய அவர்கள் அதிகாலை 4 மணிக்கு மேல்தான் செந்தில்நாதனை அங்கிருந்து விடுவித்துள்ளனர். இது குறித்து போலீஸ் தரப்பிலிருந்து சம்பந்தப்பட்ட பெண்ணிடம் விசாரித்த போது இது எங்களது குடும்ப சண்டை, அதனால் எங்களது உறவினர்கள் வந்து அதை பேசி தீர்த்தனர் என கூறியதாக கூறப்படுகிறது. இதனிடையே மகளிரணி நிர்வாகியின் வீட்டில் நடந்த சம்பவம் தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளன. இதனைத் தொடர்ந்து தாவேகா நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் செந்தில்நாதனை மாவட்ட செயலாளர் பதவியில் இருந்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அதிரடியாக நீக்கியுள்ளார். தாவேகா மாவட்ட செயலாளர் ஒருவர் பெண் விவகாரத்தில் சிக்கி பதவியை இழந்திருப்பது நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் பேசு பொருளாக மாறியுள்ளது. சொல்லி எதுக்கு நீ இறங்கி வந்து இந்த ஆள் கூட கார்ல போனேன். கார்ல போனியே இல்லையா? சொல்லு மணியே. மெட்ராஸ் போனீங்களா ஒரு 4 பேரு? ஆமா இல்லன்னா சொல்லு அப்பே. சரி, குமார் பஸ் ஏறிட்ட குமார்மானது இறங்கி எதுக்கு இந்த ஆள் கூட கார்ல வந்த? பிளைட்லயா? இந்த ஆள் வந்து கூட்டிட்டு எங்க இறக்கி விட்டா என்ன பண்ணா எல்லாமே எனக்கு தெரியும். உண்மையா சொல்லு. இப்ப மாட்டி என்ன மறைக்க வைக்காத. பஸ்ல தான் போனேன். இந்த ஆள் வரவே இல்ல. குமார்மலத்துக்கு நடந்து வந்துட்டேன். திருச்செங்கோடு வந்து இந்த ஆள் வெயிட் பண்ணிட்டு கூட்டு போயிட்டேன். மாட்டி இவ போய் சொல்றா. எனக்கு குறுப்பே இருக்குதுடா. இது 6 மாசத்துக்கு முன்னாடி மெட்ராஸ் போற அன்னைக்கு பஸ் விட்டு இறங்க சொல்லி நீ வந்து கூட்டு போன. எப்ப அந்த பழைய கார் வச்சிருந்தீல்ல அந்த கார்ல கூட்டு போன. ஒண்ணும் இல்ல சொல்லவா அக்கா நீங்க வெளியே போயிட்டோமா? சொன்னா மாமாட்ட சொல்லலாமா சொல்லக்கூடாது? நீங்க சொல்லுங்க. அப்படி உண்மையா சொல்ல. யாரு கூப்பிட்டா? நீ கூப்பிட்டா? ஒரு நிமிஷம் இருங்க. அந்த ஒரு பதில் மட்டும் சொல்லுங்க. அப்படி நீங்க சொல்ற பதில் சொல்லுங்க. உண்மையா இருக்கணும். நீங்க கூப்பிட்டீங்களா? நீங்க கூப்பிட்டீங்களா? இல்ல நீங்க கூப்பிடல. அவர் கம்பேர் பண்ணி அவர் வந்திருக்காரு. வேலை பண்ணிருக்க கூடாது. உங்க வயசுக்கு உங்களுடைய தகுதிக்கு உங்களுடைய இதுக்கு வந்து நீங்க போஸ்டிங்க்கு நீங்க அந்த வேலையை பண்ணிருக்கீங்க. ஒரு வார்த்தை அவருதான் என்னை கப்பல். அப்ப நீங்க தான் கூப்பிட்டீங்க. ஸ்டேஷன்ல உட்கார வச்சிடலாம். அப்ப நீங்க தான் கூப்பிட்டீங்க. அப்ப நீங்க தான் வந்தீங்க. இல்லைங்க. பிரச்சனை தான் ஏன் சொல்லுங்க. பிரச்சனையா இல்ல. பிரச்சனை வந்தீங்களா? போலீஸ் சொல்லுங்க. வெளியே விட மாட்டேன்.
சொல்லு பண்ணிடுவியா? இல்லைங்க பிரச்சனை தான் ஐயா சொல்லுங்க. பிரச்சனையா பிரச்சனை வந்தீங்களா? நீ வந்து எவ்வளவு நேரம் ஆகுது நான் சொல்லணுமா? நான் வரவே இல்லைண்ணா. அப்ப நான் வரவே இல்லைண்ணா. நீ உண்மையிலுமே. ஐயோ, உன் வண்டி வந்தது அதான் யார்? right வண்டி தான். டிரைவர் இருந்தாரா? இல்லண்ணா. வண்டி தானா வந்துருச்சா? எப்ப வந்த என்ன பண்ணு நான் சொல்றேன். நேரா வரீங்க, பெங்களூர் பேக்கரி நிக்கிறீங்க, என்ன பாத்தீங்க. நான் சத்தியமா நீ பார்க்கவே பாக்கலன்னு இல்லைண்ணா. எனக்கு தெரியும். என்ன பாய் அங்கிருந்து வந்தாரு, நான் தம்பியை கூட்டி எதாச்சும் வந்தேன். ஏன்னா அண்ணன் வந்ததெல்லாம் எனக்கு தெரியும். அங்கிருந்து வந்தாரு, பெங்களூர் பேக்கரி நின்னாரு, வண்டி இப்படி இங்க வந்து இங்க கறிக்கடை நின்னா அப்படி நேரா போய் அப்படி வந்து உள்ள வந்துட்டாரு. சரிங்களா? நான் வந்து அம்மாவை எழுப்புறேன். அம்மா காய்ச்சல் கம்மௌண்ட் கூப்பிட்டாரு, ஊசி போட வந்தேன். வந்துட்டு பார்த்தா இவர் வண்டி நின்னுது. எதுக்கு ஒரு நேரத்துல வண்டி நிக்குது அம்மாவுக்கு? அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.